ஆவிக்கேற்றபடி நடக்கும்பொழுதுதான் எல்லாவற்றிலும் ஜெயித்து வாழ முடியும். அப்ப ஆவிக்கேற்றபடி நம்ம நடக்கவில்லை என்று சொன்னால் நம்ம மாம்சத்திற்கு ஏற்றபடி நடக்கிறோம்னு அர்த்தம். சுய சிந்தையோடு வாழ மாட்டாங்க. ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள் எப்படி வேணாலும் வாழலாம் என்கிற அந்த எண்ணத்திற்குள்ள போக மாட்டாங்க. அவர்கள் வாழ்க்கையை ஆண்டவரே நீங்க என்ன நடத்துங்க என்று சொல்லி அவர்களை சரணடைய ஆண்டோட சமூகத்துல செய்து அவர்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை தான் ஆவிக்கேற்றபடி நடக்கிற வாழ்க்கை. நம்ம ஆவிக்கேற்றபடி நடக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் தெளிவுபடுகிறது. நம்ம பாதை தெளிவான பாதையா நமக்கு தெரியும். நம்முடைய மனதிலே குழப்பம் இருக்காது. நாம ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நம்மால வாழ முடியும். நல்லது எது கெட்டது எதுன்னு எப்போ உனக்கு தெரிய ஆரம்பிக்கும்னா நீங்க ஆவிக்கேற்றபடி நடக்கும் பொழுதுதான் இது சரி இது தவறு என்று புரிந்து கொள்ளுகிற அந்த புரிதல் உங்களுக்கு உண்டாகும். நாம சரியான தீர்மானத்தை எடுக்க ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். தீர்மானத்திலே குழப்பம் இருக்காது. நாம் செய்கிற வேலையிலே பதட்டம் இருக்காது. ஆவிக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு பயம் இருக்காது. அவர் எல்லாவற்றையும் எனக்கு பார்த்து கொள்ளுவார் என்கிற ஒரு தைரியம், அசாத்திய நம்பிக்கை உங்களுக்கு வரும்.